நம்ம உஷாரா இருக்க வேண்டிய 5 விதமான நபர்கள். 1. நம்ம கூட நல்லா பேசி பழகிட்டு, நம்மள பத்தியே பின்னாடி போய் புறம் பேசக்கூடிய நபர்கள். 2. சம்மந்தமே இல்லாத 3வது நபர பத்தி நம்மகிட்ட குறை சொல்லக்கூடிய நபர்கள். 3. நம்மள பத்தின நல்லத பாராட்டாம, குறைகள மட்டுமே சுட்டிக்காட்டக்கூடிய நபர்கள். 4. ஒரு பொது இடத்துல நம்மள பத்தியோ, இல்ல மத்தவங்கள பத்தியோ வதந்திகள பரப்பி விடக்கூடிய நபர்கள். 5. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பொய் பேசக்கூடிய, முன்னுக்கு பின் முரணா பேசக்கூடிய நபர்கள். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அழகான 6 விஷயங்கள். நடந்து முடிஞ்ச விஷயங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறத விட, இனி நடக்க போறது என்ன அப்படின்றதுல கவனத்த செலுத்துங்க. ஒரு செயல ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, அத சரியான நேரத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு திட்டமிட்டுக்கோங்க. எதையும் பாதியிலே விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எதையும் முடியாது, தெரியாது அப்படின்னு விடாம, முயற்சி செஞ்சு பார்க்கறதுக்கு ஆசைப்படுங்க. யார் என்ன சொன்னாலும் அப்படியே சரின்னு ஏத்துக்காம, ஏன், எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு பழகுங்க. அவங்க, இவங்க அப்படின்னு பாராபட்சம் பார்க்காம, எல்லா நபர்களையும் சமமா நடத்துங்க. நம்மகிட்ட இல்லாத நல்ல விஷயங்கள் மத்தவங்க கிட்ட இருக்கு அப்படின்னும்போது, அத கத்துக்கிறதுக்கு தயங்காதீங்க. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, இவன்லாம் எப்படி தான் நல்லா இருக்கிறானோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கஷ்டப்படும்போது யாரும் கை கொடுத்து உதவ மாட்டாங்க. அதுவே நம்மளாவே முட்டி மோதி முளைச்சு வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சாலுமே கூட நம்மளை கேலி கிண்டல் பண்ணியோ இல்லை மட்டம் தட்டியோ முன்னேற விடாம பண்ணுவாங்க. அது பொறாமையோ இல்லை அவங்க பொழுதுபோக்குக்கு நம்மளை பகடக்காய ஆக்குறாங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, குறை சொல்லணும் மட்டம் தட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள நம்மளால திருத்தவே முடியாது. அது நம்மளோட வேலையும் கிடையாது. ஒரே விஷயந்தான், விமர்சனத்துக்கு பயந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளால் முன்னேறவே முடியாது. இந்த 4 விஷயங்களை மட்டும் உறுதியாக நம்புங்க. 1. இறைவனை தவிர நம்ம மேலே இரக்கம் காட்டக்கூடியவங்க யாருமே கிடையாது. 2. இறைவனை தவிர நம்மளை நல்லா அறிஞ்சவங்க யாருமே கிடையாது. 3. இறைவனை தவிர நம்மளோட சிரமங்களை போக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. 4. நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது இறைவனோட நாட்டம் இல்லாமல் நடக்காது. ஆக நம்ம ஒரு விஷயத்தை விரும்புவோம், அது நமக்கு கெட்டதாக இருக்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை வெறுப்போம், அதில் நமக்கு நல்லது இருக்கலாம். அதனால் நம்ம நினச்ச காரியங்கள் நிறைவேறலை அப்படின்னும் போது அந்த இடத்துல இறைவனோட நாட்டம் நிறைவேறியிருக்கு அப்படின்றத நம்ம உணரணும். தன்னோட குறை என்ன அப்படின்றத தானே உணர்ந்து அதை திருத்திக்க தெரியாதவங்க யாரும் அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறைய கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நியாயமே இல்லை. ஏன்னா நம்மள சிலர் மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் தான் கிட்ட இருக்கக்கூடிய குறைய தானாகவும் உணர மாட்டாங்க. மற்றவங்க சொன்னாலும் அது சரிதான் அப்படின்றத நியாயப்படுத்துறதுக்கு தான் போராடுவாங்க. நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளோட பெற்றோர்களுக்கு எப்பயுமே நம்ம ஒரு கடனாளி தாங்க. தாய்கிட்ட பாச கடனையும் தந்தைக்கிட்ட வளர்த்த கடனையும் என்றைக்குமே நம்மளால் அடைக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்தப்பையும் நம்மளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினவங்க அவங்க. அதனால பெற்றோர்களுக்கு செலவு செய்கிறதுக்கு தயங்காதீங்க. கடுமையான வார்த்தைகள்னால அவங்கள காயப்படுத்தாதீங்க. கண்ணியமான முறையில் அவங்கள நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா நாளைக்கு நமக்கும் முதுமை அப்படின்ற ஒரு பருவம் வரும். நம்மளோட பெற்றோர்களை எந்த மாதிரி நம்ம கண்ணியப்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகளும் நம்மளை கவனிச்சுக்குவாங்க. வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா இந்த 2 நபர்களை கடந்து போங்க, இல்லை கண்டுக்காமல் போங்க. 1. தன்னோட சுய லாபத்துக்காக உங்களை புகழ்ந்து பேசக்கூடியவங்க, உங்களை பயன்படுத்திக்கக்கூடிய நபர்கள். 2. உங்களை கேலி கிண்டல் பேசி மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்தக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களை மட்டம் தட்டி பேசக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான நபர்கள் உங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா காலம் முழுக்க இவங்களோட போராட தான் உங்களுக்கு நேரம் சரியாக இருக்குமே தவிர வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற சிந்தனை வரவே வராது. இந்த 3 விஷயங்களை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. 1. எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. யாருக்கிட்ட எதை சொல்லணும், எந்த அளவு சொல்லணும் அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும் போதும். 2. நீங்கள் முழுசாக நம்பிக்கை வச்ச ஒரு நபர் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட நம்பிக்கை உரியவராக தான் இருப்பாங்க அப்படின்றத எப்பயுமே எதிர்பார்க்காதீங்க. நேரமும் காலமும் சூழ்நிலையும் மாறும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மனுஷங்களும் மாறுவாங்க. 3. உங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும், நீங்கள் திறமைசாலியாகவே இருந்தாலும், ஒரு சில இடங்களில் எதுவுமே தெரியாதது மாதிரி அமைதியாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்றத மறந்துடாதீங்க. தேவையான இடங்களில் மட்டும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தினா போதும். நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுலையும் 1000 விதமான காயங்கள் இருக்குது, வலிகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, அவமானங்கள் இருக்குது, ஆசைகள் இருக்குது, கனவுகள் இருக்குது. இத்தனையும் நம்மளோட மனசில் புதைச்சி வச்சுட்டு தான் இனி வர காலங்கள்லையாவது நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோமா, வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு நம்மளோட குறிக்கோளை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற யாரும் நம்மளோட கண்ணீரை பார்க்க மாட்டாங்க, நம்மளோட கவலைகளை பார்க்க மாட்டாங்க, நம்மளோட வலிகளை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்மளோட தவறுகளை மட்டும் சரியாக பார்ப்பாங்க, குறைகளை மட்டும் குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பொறாமையோட வெளிப்பாடு தான். அதனால் எதையுமே நம்ம பெருசுப்படுத்திக்க வேண்டாம். நமக்கான விஷயங்களில் மட்டும் கவனத்தை செலுத்தினா போதும். வீரம் அப்படின்றது கோவப்பட்டு வார்த்தைகளை விடுறது இல்லையோ,
அடுத்தவங்கள அடிச்சு வீழ்த்துறதுலையோ கிடையாதுங்க. இதையுமே பொறுமையோட கையாளுறதுல இருக்குது. அநியாயத்துக்கு அடிபணிஞ்சு போகாம இருக்கிறதுல இருக்குது. நேர்மையா வாழ்றதுல இருக்குது. நல்ல குணம் இருக்க ஒருத்தவங்க யாரையுமே தரம் தாழ்த்தி விமர்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தரம் கெட்ட ஒருத்தவங்களோட கண்ணுக்கு யாரும் நல்லவங்களா தெரியவும் மாட்டாங்க. அதனால எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட உங்களோட மனசாட்சிக்கு நீங்க நேர்மையா இருங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையில நிம்மதியையும் திருப்தியையும் தரும்.